அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தினர் இணைந்து வழங்கிய கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பழனியப்பன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மகேஸ்வரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் தினேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் மணிவண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார் மியூட்ல இருக்கு, அட்மிட் பண்ணிக்க. அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தொண்டமை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்ந்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்போது உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி. அன்பிற்கினிய ரோட்டரி நண்பர்களே, காலை சக்கர உறுப்பினர்களே, அனைவருக்கும் திருவையாறு ரோட்டரி சங்கம் சார்பில் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கிறோம். மதிப்பிற்குரிய 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் வணக்கம். 2981 மாவட்டம் கடந்து காலை சக்கரம் பயணிகளின் எண்ணிக்கையும் எல்லையும் நாள்தோறும் விரிவடைந்து வருகிறது. இந்த பயிற்சியின் நலனும் பலனும் அறியாதவர்கள் இயல்பாகவே மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்கிறார்கள், அழைப்பு விடுக்கிறார்கள். அவர்களும் பயனடைந்து கண்டு மகிழ்ச்சி கொள்கிறார்கள். தாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற உயரிய நோக்கில் இயங்குகிறார்கள். இயங்க செய்கிறார்கள், இயங்க செய்வார்கள். இது ஒரு தொடர்பணி, நிற்காது, நடந்து கொண்டே இருக்கும். இடையில் கடந்த 2 ஆண்டுகளாக நாங்களும் பயணிக்கிறோம், பயணம் பெறுகிறோம். மிகுந்த நன்றியோடு காலை சக்கர குழுவினரையும், குறிப்பாக குழு தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் உள்ளிட்ட பலர் இப்பணியில் உள்ளனர். எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு நிகழ்வாக ஆலியாறு திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் விண்ணியலும் வாழ்வியலும் என்ற அரிய தலைப்பில் உரை வழங்கிட உள்ளார்கள். வெள்ளக்கோயில் ஆசான் ஐயா கண்ணப்பன் அவர்கள் தினசரி பயிற்சி வழங்கிட உள்ளார்கள். எங்கள் திருவையாறு ரோட்டரி சங்கத்துக்கு இந்த இனிய வாய்ப்பை வழங்கிய 2981 ரோட்டரி மாவட்ட காலை சக்கர நிர்வாகி குழுவினருக்கும் எங்கள் உணமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். கூடி முயன்று நலனும் பயனும் களிப்பும் பெறுவோம், வழங்குவோம். வாழ்க காலை சக்கரம், வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம். நன்றி சார். சிறப்பான ஒரு வரவேற்புரை. தொடர்ந்து 2 வருட காலங்கள் உங்களுடைய பயணங்களும் இந்த காலை சக்கரத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி நாங்கள் பெருமைப்படுகிறோம். தொடர்ந்து இந்த பயணங்கள் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும். அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு வார காலங்கள் இந்த நிகழ்வை எங்களுக்கு சிறப்பாக அழைத்து சிறப்பித்துக் கொடுத்து நிகழ்வை நல்ல ஒரு
காலை பொழுதிலே வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொடுத்த தங்களுக்கும் தங்களது சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய திங்கள் காலை வணக்கம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து பயணிப்போம். நாம் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் யாருக்கும் துன்பம் தரமாட்டோம். துன்பப்படுவோருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி. நேற்று நம்முடைய இந்த இடுப்பு பகுதியை இயக்கக்கூடிய ஆசனமாக ஜான்சிராசனம், அடுத்து பச்சிமோத்தாசனா, அடுத்து பாதகஸ்தாசனா, இந்த 3 ஆசனங்களையும் பார்த்தோம். அந்த ஆசனங்களை திரும்ப பார்க்க போறோம். வலது கால் நீட்டி வைத்து இடது காலை மடித்து வைத்து இரு கைகளை முன்புறமாக வைத்து நீண்ட காற்று இழுத்து கைகள் மேலே உயர்கிறது. காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிட்டு வருகிறது. அதே நிலையில் 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயர்கிறது. மூச்சை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி கொண்டு வந்து விட்டோம். அதே போல் அடுத்த கால். உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்க செய்யலாம். இந்த அளவுக்கு தான் வருதுனாலும் செய்யலாம், இப்படிதான் முடியுதுனாலும் செய்யலாம். ஆனா முயற்சிங்கிறது ஒண்ணு வேணும். கட்டாயம் செய்யுங்க, பயனுண்டு. மெல்ல கைகள் உயர்கிறது, காற்று உள்ளே செல்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக இரு கால்களையும் இணைத்து வைத்து இந்த பாதம் இரண்டும் நம்முடைய உடலை நோக்கி இருக்கணும். இப்படி இருந்தா பிடிக்க முடியாதுங்க. அதனால இப்படி வச்சிடறோம். வச்சுட்டு நல்லா அந்த இடுப்பு நேராக வைத்து மெல்ல கைகள் உயர்கிறது. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. இதுல மேல எழுவதற்கு சில பேர்த்துக்கு கொஞ்சம் வயதானவங்களுக்கு முடியாம இருக்கும். அதனால அந்த கை ஊனி எழுந்திருக்கிறத விட இந்த நிலை இருக்கு இல்லைங்களா, இப்படி லேசா இப்படி வச்சுக்கலாங்க. இந்த கால் இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு இப்படி எழுந்திருக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். அடுத்ததாக மெல்ல மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு நீண்ட காற்று உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழே கொண்டு வரலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
ஓய்வு. அடுத்து கோணாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெல்ல மூச்சு உள்ளிழுத்து அப்படியே கொண்டு வர்றோம். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து கைகள் உயர்கிறது. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து கைகளை பின்புறமாக கோர்த்து நீண்ட மூச்சு காற்று இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். மெல்ல கைகளை மேலே உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கட்டைவிரலை மடித்து அடிவயிற்று பகுதியில் வைத்து நீண்ட மூச்சு காற்று இழுத்து அப்படியே கீழே கொண்டு வர்றேங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து கைப்பிடி வச்சு செஞ்சோம். அடுத்து இப்படி உள்பக்கமாக வைத்து செய்கிறோம். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. மெல்ல கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மிக எளிமையான பயிற்சி, ஆனா மிக உயர்வான பயிற்சி. நன்றாக அந்த கைகள் விரிக்கும் பொழுது இந்த பகுதி நுரையீரல், இந்த பகுதி நுரையீரல் இப்படி முழுவதும் கொள்ளளவாக பிடிக்கிறது. ஆக மெதுவாக கைகள் மேலே உயர்ந்து காற்று உள்ளே செல்லட்டும். ஆழ்ந்து உள்ள போகட்டுங்க. மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வரட்டும். அப்படியே கைகளை முன்புறமாக நீட்டி மெல்ல
உடலை நேராக வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. சுகாசனத்துல உட்காந்துக்கலாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி உட்காந்துக்கிறோம். தியான முறைகளில் பல்வேறு தியான முறைகள் உள்ளது. அப்படி பல்வேறு தியான முறைகளில் ரொம்ப எளிமையானது இந்த கணத்தில் நாம் நிகழ்காலத்தில் செயல்படுவதற்கு நேற்று ஆட்டம்ஸ் ஐயா சொன்னாங்க, அந்த சுவாசத்தை கவனிப்பது அப்படின்ட்டு. அதுலயே அந்த புத்த தியானத்துல ஆனாபானா அப்படின்ட்டு இருக்கும். 2011 நாங்க போனோம். 10 நாள் இந்த பயிற்சியில நாங்க இருந்தோம். 10 நாள் அந்த கைபேசி எல்லாம் வாங்கிக்குவாங்க. 10 நாள் யாரோடும் பேசக்கூடாது, மௌன விரதம் தான். அந்த நிலையும் நாங்க பார்த்திருக்கோம். சாதாரணமாக திருமூலர் சொன்ன வழிமுறைகளையும் பின்பற்றி இருக்கோம். வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய கல்வி முறையும் நாங்க பயின்றிருக்கிறோம். அதே போல வாழும் கலையில நாங்க பயிற்சி எடுத்திருக்கோம். இப்படி பல்வேறு இடங்கள்ல பயிற்சி எடுத்து எங்களுடைய அனுபவங்களை வந்து நாங்க பின்பற்றி செஞ்சுக்கிட்டு வர்றோம். அதுல அந்த ஆனாபானா அந்த சுவாசத்தை கவனிப்பதுங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது, எளிமையானது. ஆனா அந்த சுவாசத்தை கவனிப்பதற்கு, அந்த சுவாச ஓட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு ஆசன பயிற்சி மிக 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 அவசியமானது. அதுதான் இயமம் அப்படிங்கிறாரு. அடுத்து நியமம் அப்படிங்கிறாரு, ஆசனம் அப்படிங்கிறாரு, அடுத்துதான் பிராணாயாமம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இயமம் நியமம்ங்கிறது வந்து ஒழுக்க நெறிய சொல்றாங்க. அடுத்து அந்த ஒழுக்க நெறி வந்து நம்ம சொல்றது மட்டும் இல்லாம, நம்ம ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறது மட்டும் இல்லாம, நேற்று ஆட்டம்ஸ் ஐயா சொன்னது போல நம்ம பார்க்கறது மட்டும் பத்தாது. அதனால எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அந்த உணவை கண்ணுல பார்க்கறது மட்டும் தீர்வாக்காது. அதை எடுத்து சாப்பிட்டாதான் உள்ள சக்தியாக மாறும். அதுபோல அந்த இயமம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது, இது நடைமுறைப்படுத்துவது. அடுத்து ஆசனம். இந்த ஆசன பயிற்சி என்னதான் பண்ணுது அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த சுவாச ஓட்டத்தை, மூச்சோட்டத்தை நெறிப்படுத்துவது. வளையும் பொழுது, திரும்பும் பொழுது, இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த நாசி திறக்கும், இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த நாசி திறக்கும். இப்படி மாற்றி மாற்றி ஆசன பயிற்சியை யோகிகள் வந்து வச்சிருக்காங்க. ஆசன பயிற்சி செஞ்சா மட்டும்தான் சுவாச ஓட்டம் நல்லா இருக்கும். சுவாச ஓட்டம் நல்லா இருக்கிற பொழுது மறுபடியும் நம்ம மூச்சு காற்றை கவனிக்கும் பொழுது அது முழுமை பெறும். அதனால இந்த படிநிலைகள் வந்து அவசியமானது அப்படிங்கிறத நான் வந்து ஆணித்தரமாக சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால கட்டாயம் ஆசன பயிற்சிகளை செய்யுங்க. அதோடு சேர்த்து அதற்கான சுவை மருத்துவம் அப்படிங்கிறதும் மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. ஒரு சுவை என்பது ஒரு ராஜ உறுப்போட தொடர்புடையது. அந்த ராஜ உறுப்பு பஞ்சபூத சக்தியோட தொடர்புடையது. ஏதோ ஒரு காரம் அல்லது ஏதோ ஒரு புளிப்பு, இனிப்பு, உப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மனநிலைவே மாற்றி அமைக்கக்கூடிய திறன் படைத்தது. ஏதோ சாதாரணமாக நம்ம நினைக்க வேண்டியது கிடையாது. நம்ம அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு கூட, அந்த தோல் தொந்தரவுகளுக்கு கூட, மனதுக்கு கூட, நீங்க மனம் செழுமையாக அடையணும் அப்படின்னாவே மூச்சோட்டம் நல்லா இருக்கணும். மூச்சோட்டம் நல்லா இருக்கணும்னாவே காரம் சரியாக இருக்கணும். அது மிகினும் குறையணும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. வழி அப்படின்னா காற்று. இந்த வழியை சரி பண்ணாவே, இந்த காற்றை சரி பண்ணனாவே மற்ற நீரும் வந்து வெப்பமும் சமன்படும் அப்படிங்கிறாரு வள்ளுவர். அதனால இந்த காற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு அந்த கார சுவை, காரத்தன்மையானது, பெருங்குடலை சுத்தப்படுத்திக் கொள்வது, அதற்கு வந்து இந்த மழை காலத்துல வந்து நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கும் பொழுது அதை பல நபர்கள் பயன்படுத்தி பயனடைந்தார்கள். குறிப்பாக ஒரு 3 மிளகிலிருந்து காலையில வெறும் வயிற்றுல வாயை கொப்பளிச்சுட்டு ஒரு முதல் நாள் வந்து ஒரு 3 மிளகு எடுக்கிறது, அடுத்த நாள் 4 மிளகு எடுக்கிறது, அடுத்த நாள் 5 மிளகு எடுக்கிறது, இப்படி ஒரு 18 மிளகு வரைக்கும் கொண்டு போறது. அந்த 18ல இருந்து அப்படியே 17, 16 அப்படியே கொண்டு வர்றது. இப்படி கொண்டு வந்து செய்யும் பொழுது இந்த தோல்ல வரக்கூடிய அனைத்து தொந்தரவுகளும் சரியாகும்.
மூச்சு சரியில்லை அப்படின்னா, மூக்குல நீராக வடியல அப்படின்னா தோல்ல வரும்ங்க. இதுதான் அக்குபஞ்சர் கொடுத்த தத்துவம். யோகிகள், ஞானிகள், உயர்ந்த ஒரு நெறியாளர்கள் கொடுத்தது. ஒண்ணு அடக்குனா இன்னொரு பக்கம் வெளியில வரும். அது அந்த அக்குபஞ்சர் தத்துவத்துல வந்து நம்ம அழகா குடுத்துட்டு வர்றாங்க. அந்த தமிழ்வாணன் ஐயா சொன்னது போல. அதையும் கொஞ்சம் நம்ம மக்கள் வந்து முழுக்க உள்வாங்கிக் கொண்டு ஆசன பயிற்சிகளையும், மூச்சு பயிற்சிகளும், தியான பயிற்சிகளும் செய்யும் பொழுது, மனதிலிருந்து அந்த இறுக்கத்தன்மையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பாக இருக்கு. அதனால ஆசன பயிற்சி அவசியமானது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆணித்தரமா சொல்றோம். அதனால பின்பற்றுங்க. மேலும் வந்து அந்த சுவை என்பது மனதுடன் தொடர்புடையது. பயம், கோபம், தூக்கம், அடுத்து கோபம், இப்படி ஒவ்வொரு சுவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலைகளும் உண்டு. அதனால அந்த அந்த வகுப்புகளை வந்து மறுபடியும் நம்ம வந்து தொடர்ச்சியாக அந்த சுவை மருத்துவத்தை வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். அதுக்கான நேரம் ஒதுக்கி நிச்சயமாக மறுபடியும் அதை உள்ள செலுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால இப்படிப்பட்ட உயர்வான ஒரு கல்வியை வந்து நம்ம நிகழ்த்திக்கிட்டு வரோம். அதனால கட்டாயம் வந்து ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி அவசியமானது. அதே சமயத்துல வந்து நீங்க இந்த முதுகுத்தண்டுக்கான அந்த மகராசனம் செய்யும் பொழுதுதான் அந்த ராஜ உறுப்புகளுக்கான பிளட் சர்க்குலேஷன் போய் வருது. அதனால அந்த உருளாசனம், மகராசனம் இதுவும் வந்து ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கணும். அதே போல இந்த சுழல்முறை பிராணாயாம பயிற்சி இருக்கு இல்லைங்களா? இந்த சுழல்முறை பிராணாயாம பயிற்சி வந்து நடுநாடியே ஓட வைக்குது. சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அந்த வலது இடது அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த முதுகுத்தண்டு வழியாக ரொம்ப நுண்ணிய நரம்பாக ஓடக்கூடிய அந்த நடுநாடி என்று சொல்லக்கூடிய நிலையை வந்து தூண்டக்கூடிய நிலையாக இருக்கு. இதை அனுபவித்தர்கள் சொல்றாங்க. வேதாத்திரி மகரிஷி ஆகட்டும், வள்ளலார் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், சமீபத்துல வாழ்ந்த யோகிகளும் சொல்லப்படுது. அதனால வந்து இந்த பயிற்சிகளை வந்து அவசியம் செய்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அந்த சுவாசத்தை கவனிப்பதில் வந்து மிக மிக அவசியமானது, மேன்மையானது, எளிமையானது. அதனால காலையில நீங்க அந்த 5:30 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்கிறவங்க கூட 2-3 ஆசன பயிற்சியை பண்ணிட்டு அந்த ஊர்ஜராசனம், முயலாசனம் செய்த பிறகு சுவாசத்தை கவனித்தலை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிற பொழுது நிச்சயமாக நாம் இருந்த நிலையை விட ஒரு மேன்மையான நிலைக்கு, அடுத்தடுத்த படிநிலைக்கு உயர முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக பயிற்சிகளையும், ஆசனங்களையும், உணவு முறைகளையும் பின்பற்றி நமக்கும் பிறருக்கும் பயனுடைய வாழ்வாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. இன்றைய காலை வேளையில் அற்புதமாக நமக்கு ஆசன பயிற்சிகளையும் சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தோம். நன்றி ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறது. சீர்படுத்தும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே, காலை வணக்கம். இன்று நாம் மூலம்னு சொல்றாங்க இல்லையா, பைல்ஸ், இது ஏன் வருது, இது எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இவங்க மூலத்துல 2 வகை இருக்கு. சூடு அதிகமான மூளை வரும், சூடு கம்மியான மூளை வரும். பல பேர் சொல்றாங்க சூடா இருந்தா மூளை வரும்னு. அப்படி கிடையாது, சூடு கம்மியானாலும் மூளை வரும். யாரெல்லாம் உடம்புல நிறைய வேலை கொடுக்குறீங்களோ சூடு ஓவராய் மூளை வரும். சில பேர் உடம்புக்கு வேலையே கொடுக்கலன்னா சூடு கம்மியாகி வரும்.
ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, குளிர் காலங்கள்ல, அதாவது டிசம்பர், ஜனவரி இந்த மாதிரி ரொம்ப குளிரா இருக்கும் பொழுது யாருக்காவது வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, சூடு உடம்புல கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். யாருக்காவது இந்த ஏப்ரல் மேல ஓவர் அக்னி வெயில்ல பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஓவரா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு சூடு ஓவர் ஆயிருச்சு, குளிர்ச்சி பண்ணா சரியா போகும்னு அர்த்தம். இங்க பாருங்க, சூடு குளிர்ச்சியை பத்தி பல பேரு குழப்பி வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமா கேளுங்க, இனிமேல் சூடு குளிர்ச்சி தெளிவா புரிஞ்சு. சில பேரு உடம்பு தொட்டு பார்த்துட்டு என் உடம்பு சூடா இருக்கு, சூடு பாடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, குளிர்ச்சி பாடி. புரியலையா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம உடம்புல சூடு, வெளி சூடு வேற, உள் சூடு வேற. உள் உறுப்பு இருக்கு இல்லையா, கிட்னி, கணையம், கல்லீரல், இருதயம், இதெல்லாம் வேற சூட்டுல இருக்கும். மேல் தோல் எப்பவுமே வேற சூட்டுல இருக்குங்க. அதாவது நைட்டு 12 மணிக்கு கிணத்து தண்ணியில போய் கை வைங்க, சூடா இருக்கும். பகல்ல 12 மணிக்கு கிணத்துல போய் கை வைங்க, குழு குழுன்னு இருக்கும். வெளியே சூரியன் சுட்டரிச்சிட்டு இருக்கும், தண்ணி குழுகுலுன்னு இருக்கும். வெளியே நிலா காயும், குழுகுலுன்னு இருக்கும். தண்ணி பார்த்தா சூடா இருக்கும். சேம் கான்செப்ட். இங்க பாருங்க, எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. நமது உள் உறுப்பு இருக்கு இல்லையா, மனித உடம்புடைய உள் உறுப்பு 37 டிகிரி இருந்தா ஆரோக்கியங்க. ஸ்டாண்டர்ட். அப்போ தோல் என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற சூட்டை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்காக இது தன் சூட்டை மாத்தி மாத்தி மேனேஜ் பண்ணுது. அப்போ ஒரு சின்ன உதாரணம், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க நாக்குல தெர்மாமீட்டர் வைங்க, 37 டிகிரி காட்டும். உங்க உள்ளங்கையில தெர்மாமீட்டர் வைங்க, அதுல 20 காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். குழு குழுன்னு ஐஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, 2 லிட்டர் எடுத்து கடலுங்க குடிச்சிருங்க. குடிச்சா உள்ள கூலிங்கா தண்ணி போனா இந்த 20 டிகிரி 18 தானே வரணும், ஆனா 22க்கு போகுங்க. புரியலையா? குழுக்குள்ளும் தண்ணி குடிச்சா டெம்பரேச்சர் கம்மி தானே ஆகணும். நாக்கில் இருக்க டெம்பரேச்சர் எப்பவுமே 37 தான் இருக்கும். கையில் இருக்கிறது இறங்கி ஏறும். அப்ப குழுக்குள்ளுன்னு தண்ணி குடிச்சா இந்த டெம்பரேச்சர் கம்மி தானே ஆகணும், இது அதிகமாகுங்க. ஏன்? உள்ள பாடி கூல் ஆயிடுச்சா, எல்லா செல்லும் குழுகுலுன்னு ஆயிடுச்சா, உறுப்புகள்லாம். உடம்பு என்ன பண்ணுது, ஐயோ உள்ள இருக்க உறுப்பெல்லாம் கூல் ஆயிடுச்சே, இதை காப்பாத்தணுமே, 37 டிகிரி வேணுமேன்னு தோல் தன்னைத்தானே சூடு பண்ணி சூட்டை உள்ள அனுப்புதுங்க. அப்பதாங்க தோல் சூடா இருக்கும். யாரையெல்லாம் தொட்டு பார்த்து சூடா இருக்குதோ உங்களுக்கு சூடு பத்தலன்னு அர்த்தம். உள்ளுறுப்புக்கு சூடு பத்தலன்னு அர்த்தம். அப்ப சூடை கொடுத்தாதான் சரியாகும். இன்னொருத்தர், அவரு நாக்குல தெர்மாமீட்டர் வைக்கிறாரு, 37 டிகிரி காட்டு. உள்ளங்கையில வைக்கிறாரு, 20 காட்டுது. இப்போ டீ இல்ல சுடுதண்ணி, ஒரு சொம்பு சுடுதண்ணி எடுத்து குடிச்சிருங்க. சூடா சூடா தண்ணி குடிச்சா 20 என்ன ஆகணும், 25க்கு போகணுமா, 20 என்ன ஆகணும், 25க்கு வரணுமா, எவ்வளவு வரும் தெரியுமா, 18க்கு போயிடும். ஏன்? சூடா உள்ள தண்ணி குடிச்சு உள்ளுறுப்புல சூடாயிருச்சுல்ல, இந்த தோல் என்ன பண்ணுமாமா, உள்ள சூடாயிருச்சுன்னு இது குளிர்ச்சி பண்ணி குளிர்ச்சி உள்ள இருந்துச்சு சூட்டை எடுத்துக்குங்க. புரிஞ்சுங்களா? அப்ப யாரெல்லாம் உடம்பு ரொம்ப சூடா இருக்குதோ சூடு பாடி இல்ல, குளிர்ச்சி பாடி. சூடு சேர்த்தனா சரியா போகும். ஆனா பல பேர் என்ன பண்றோம், தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாடி ரொம்ப சூடா இருக்குன்னு எடுத்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறீங்க. குடிக்கும்போது என்ன ஆகுது, இன்னும் சூடு அதிகமாயிருதுங்க மேல. புரிஞ்சுக்குங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சா போதுங்க. என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க. யோகா டீச்சர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் யோகா எல்லாம் பண்ணிட்டு பொதுவா அவங்க பக்கத்துல போய் பாருங்க, கை கொடுத்து பாருங்க, குழு குழுன்னு இருக்கும். உள் உறுப்பு எப்பொழுது சூடாக இருக்கிறதோ உங்கள் வெளி உறுப்பு குழுகுலுன்னு தான் இருக்கும். வெளி உறுப்பு சூடா இருந்துச்சுன்னா உள்ள சூடு பத்தலன்னு அர்த்தம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பாருங்க, மூலத்தில் 2 வகை இருக்கிறது. ஒன்று சூடு அதிகமானது, சூடு கம்மியானது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு கல்லாப்பட்டியில வேலை செஞ்சுட்டு உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்காம சூடாயிருச்சுன்னு நீங்க குளிர்ச்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது, சூடு போனா நல்லா இருக்கும். பாருங்க, 2 ஐடியா கொடுக்குறேன். உங்க உடம்பு அதாவது நீங்க வந்து அதிக வேலை செய்கிற ஆளா இருந்தா கூலிங் பண்ணா சரியா போகுங்க. உடம்புக்கு வேலையே கொடுக்காத ஆளா இருந்தா ஹீட் பண்ணா சரியா போயிடும். 2 நோட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கங்க. யாரெல்லாம் உடம்புக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்களோ சோத்து கத்தாழை சாப்பிடுங்க, வெள்ளை பூசணிக்காய் சாப்பிடுங்க, இளநீ சாப்பிடுங்க, பழைய சாப்பாடு சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க, எல்லாம் சரியா போயிடும். இன்னொரு குரூப் இருக்கு இல்லையா, உடம்புக்கு வேலையே கொடுக்காம பைல்ஸ் வந்தவங்க, அவங்க என்ன பண்ணணும், சுடு தண்ணி குடிக்கணும்,
சுடு தண்ணியில குளிக்கணும், உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கண்ணை திறந்து தியானம் செய்யணும், உடம்பு சூடு பண்ணிட்டே இருக்கணும். முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, உள்ளுறுப்பு சூடா. எனவேதான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, முருங்கைக்கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. பாருங்க, அவ்வளவுதாங்க. யாரெல்லாம் உடம்புக்கு வேலை கொடுக்கலையோ உள் உறுப்பை சூடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. எப்பாவது சுடுதண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், சுடுதண்ணி குளிச்சுட்டே இருக்கணும், உடம்பு ஹீட் பண்ணிட்டே இருக்கணும். உடம்புக்கு அதிக வேலை கொடுக்குறவங்க தான் இந்த சோத்துக்கத்தால இளநீ எல்லாம் சாப்பிட்டு கிடக்கணும். புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் சூடா இருக்குன்னு உள்ள குளிர்ச்சி கொடுத்துட்டே இருக்கிறோமா, பாடி ஓவர் சூடாயிருதுங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அதனால உடம்புக்கு அதிக வேலை கொடுக்குறவங்க குளிர்ச்சி பண்ணுங்க, சரியா போயிரும். உடம்புக்கு வேலையே கொடுக்காதவங்க சூடு பண்ணுங்க, பயில் சரியா போயிரும். இப்படி பயில்ஸை இயற்கையா குணப்படுத்தலாம். செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். நன்றி நன்றிங்க. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஒரு சிந்தனையில கற்பித்துக் கொடுத்த கிலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்ச நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க. கண்ணப்பன் ஐயா. கண்ணப்பன் ஐயா. ஐயா ஐயா வர்றாங்க. வர்றோம். இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வர வேண்டிய ரவிச்சந்திரன் ஐயா ஒரு சிறு வேலை நிமித்தமாக இன்று கலந்து கொள்ள முடியவில்லை. இரவு வரைக்கும் அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப சிறு வேலை நிமித்தமாக அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. எனவே நமக்கு இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக ஐயா ரவிச்சந்திரன் ஐயா வரல, அதனால கொஞ்சம் நீங்களே இருந்துங்க. சரிங்க ஐயா. அதனால இன்னைய தொடர்ச்சி நமக்கு திரும்பவும் நமக்கு கண்ணப்பன் ஐயா நிகழ்வை திருப்பி ஒரு தொடர்ச்சியை கொடுப்பாங்க. அன்பர்கள் கூட இது வரைக்கும் கலந்துகிட்ட நீங்க பயிற்சி செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய நிகழ்வோட கருத்துக்களை கூட நீங்க பகிர்ந்து வாய்ப்பு இருந்தா கலந்துக்கலாம், பகிர்ந்துக்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரவிச்சந்திரன் ஐயா இடைவெளி விட்டுருக்காங்க. அதனால இருக்கக்கூடிய நபர்களோட கலந்து பேசி நீண்ட நாள் ஆச்சு. அதனால நமக்கு கொஞ்சம் கலந்துக்கிட்டா உபயோகமா இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய கருத்து, ஐயாவுடைய கருத்தாகவும் இருக்கு. ஏன்னா இது என்னவோ நம்ம சொல்லிக் கொடுக்கறது ஆசிரியர் மாணவர் மாதிரி இல்லாம எங்களை விட மேம்பட்டவங்க குழுவுல இருக்கலாம். அதனால அவங்களோட கலந்துக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. அந்த மாதிரியான நிகழ்வுகளாக சந்தேகங்களை நம்ம ஒரு கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திக்கலாங்க. எல்லாரும் தாராளமாக பேசலாம். இல்ல நாங்க தான் பேசணும்னா அதையும் சொல்லுங்க. இல்ல முடியாது அப்படின்னா அட்மிட் பண்ணியாச்சு, எல்லாருமே பேசலாம். நமஸ்காரம் ஐயா. நீங்க மீட் பண்ணீங்க, அன்மியூட் பண்ணீங்க. கண்ணப்பன் ஐயா அன்மியூட் பண்ணீங்க. ஐயா வணக்கம்.
ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. வணக்கங்க ஐயா. ஐயா. ஐயா, இந்த வணக்கம். மூச்சு பயிற்சி, ஆசன பயிற்சி எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு நாளுங்க ஐயா பலன் தரத்துக்கு? ஐயா, அந்த நாளே, அந்த நிமிடமே, அந்த நொடியே வந்து உங்களுக்கு பயனளிக்கும். ஒரு ஒரு அழுத்தப்படும் பொழுது உடனே அது திறக்கும். திறந்த உடனே அதுக்கான ஆற்றல், அந்த மின்னாற்றல் வந்து அப்பவே கிடைக்கும். சில நேரங்கள்ல உடம்பு நல்லா வேர்த்துருது, சில நேரங்கள்ல வேர்க்க மாட்டேங்குதுங்க ஐயா இந்த எக்ஸசைஸ் இந்த பயிற்சி பண்ணும்போது. ஐயா, வேர்க்கிறது வந்து அந்த அந்த என்ன சொல்றது, அந்த காலநிலையை பொறுத்து, செய்யக்கூடிய நிலையை பொறுத்து, ஜீரண சக்தியை பொறுத்துங்க ஐயா. அதனால வந்து அந்த இப்போ கீழர் பாஸ்கர் ஐயா கூட சொன்ன மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டுக்கும் உடம்புக்குள்ள. அதனால நம்ம வேர்க்குது வேர்க்கல அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. எதுவுமே செய்யாம ரொம்ப கூலிங்கா இருக்கிற சமயத்துல நல்ல ஒரு ஜில்னஸ் இருக்கும் பொழுது குப்புன்னு வேர்த்திடக்கூடாது. அப்படி வேர்க்குது அப்படின்னா அது இதயத்தோட தொடர்புடையதுங்க. அதைய கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்துக்கணும். அங்க இருக்கக்கூடிய சித்த மருத்துவமோ அல்லது அக்குபஞ்சர் மருத்துவமோ ஏதாவது ஒரு நபரை பார்த்துக்கிட்டோம்னா அதனுடைய பின்விளைவுகளை வந்து நம்ம தவிர்த்துக்க முடியுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு பயிற்சியில வேற யாராவது பயிற்சியில சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வந்து இது வரைக்கும் நீங்க செய்த பயிற்சிகள் அதுக்கு உண்டான சந்தேகங்கள், ஏன்னா இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஐயா இன்னைக்கு வராதனால. எல்லாரும் வணக்கம் ஐயா. வணக்கம்மா. கௌரிங்க ஐயா, எப்படிங்க ஐயா இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும்மா. ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட குரலை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா, ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. திரும்ப குரலை கேட்கறதுக்கு இறை கொடுத்த வாய்ப்புமா. ஐயா, வாதம் பித்தம் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா அன்னைக்கு, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுங்களா ஐயா? பித்த உடம்புனா அதான் பித்த உடம்புனா சூடு அதிகமாகி இழைக்குதுங்க இல்லையா? ஆனா கப உடம்பும் வாத உடம்பும் ஒரே மாதிரி இருக்கு. அது எப்படி நம்ம பாக்குறது? ஏன்னா எனக்கு வந்து 2 வருஷமா 1 வருஷமாவே நல்லா எக்ஸசைஸ் பண்றேன், இது பண்றேன். ஆனா உடம்பு இழைக்கணும்னா அது இது பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி இப்ப ஆசன பயிற்சிகள்லாம் நம்ம பத்மாசனம் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் நல்லா. இப்ப திரும்ப கொஞ்சம் உச்சத்தால திரும்ப வர மாட்டேங்குது, கொஞ்சம் நிக்க மாட்டேங்குது கொஞ்ச நேரம். அது வந்து உங்க உடம்பு வந்து கப உடம்பு தானேம்மா? கப உடம்புக்கு வந்து நீங்க மிளகு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, மிளகு வந்து நம்ம ஒரு மண்டலம் எடுத்துக்கணுமா? சரிங்க. எடுத்துக்கிட்டு இரவுல வந்து திரிபுலா சாப்பிடுங்க. சரி. திரிபுலா சாப்பிட்டு நல்ல முருங்கைக்கீரை சூப்பு டெய்லியும். இந்த மழைக்காலத்துக்கு மட்டும் குடிங்க, வெய்ய காலம் கூட வேண்டாம். இந்த மழைக்காலம் மட்டும் குடிங்க. கண்டிப்பாக வந்து எடை குறையும். நீங்க மீண்டும் ஒரு 20-25 நாள்லயே மறுபடியும் பத்மாசனம் போட முடியும். நீங்க செஞ்சு பாருங்க. மிளகு மட்டும் எடுத்து பாருங்க, அவ்வளவு ரிசல்ட் கிடைக்கும். காற்றை எல்லா இடத்துக்கும் பரப்பு முறை பண்றதுக்கு வந்து அந்த மிளகு தான் பயன்படுதுமா. அவ்வளவு அற்புதமான வேலைகளை பண்ணுது. இந்த அதிகாலையில அந்த விலங்குவது. ஆமாங்கம்மா, அது நிறைய நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கோம். நிறைய நபர்கள் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்ல இருந்துதான் நம்ம உங்ககிட்ட வந்து அந்த விஷயங்களை வெளிப்படுறோம். அதனால நீங்க செய்யுங்கம்மா. உருளாசனம் பண்ணுங்க, ஊஞ்சலாசனம் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா 20 நாள்ல நீங்க பத்மாசனம் போட முடியும். சரி. நம்ம அந்த படிப்படியா தானே போடணும். இப்ப மிளகு சாப்பிடணும்.
அந்த மாதிரி தானே சொல்றீங்க? கர் ஒரு 3 மிளகு ஆரம்பிங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படி வரிசைப்படுத்தி கொண்டு போங்க. அதுல இருந்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. சரிங்க. நன்றி நன்றிங்க ஐயா. வாதம் கேட்டீங்க. கபம்னா நீருமா, வாதம்னா காற்று, பித்தம்னா காற்று. சூடு. இந்த சூடும் இந்த காற்றும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்தது. ஆகாயத்துல வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடியது வந்து ஆகாய சக்தி. அதுக்குள்ள காற்று இருக்கு. அப்போ இந்த ரெண்டும் வந்து இணைப்பு இணைஞ்சுதான் இருக்கும். இது கூடிச்சுன்னா அது அதுக்கு இதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். நீர் வந்து இங்க நிலத்துல இருக்கிறது. அதனால அப்படிதாங்கம்மா நம்ம வாத பித்தத்தை பார்க்கிறோம். பித்தம் வந்து என்னன்னா கசப்பு, துவர்ப்பு, புளிப்போட வரும். நீர் வந்து கப உடம்பு வந்து இனிப்பு உப்போட வரும். இது வந்து புளிப்பு காரத்தோட வரும். இப்படி சுவைகளையும் நம்ம அதுல அடக்கலாம். ஆராதார கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி முதலியார் எழுதின புத்தகம், விஜயா பதிப்பகம். அந்த புத்தகத்துல வந்து இது தெளிவா இருக்கு. அக்குபஞ்சர் தத்துவத்தையே அந்த 6 சுவைகள், ஆராதார கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல வந்து இந்த சுவைகளை வந்து ஒன்றோட ஒண்ணு இணைச்சு ஐயா எழுதியிருப்பாங்க. சிறிய புத்தகம், ஆனா அவ்வளவு விஷயங்கள் அடக்கிய புத்தகம். அதனால குழுவில் உள்ளவர்கள் வந்து அந்த உணவு மருத்துவம் என்று சொல்லக்கூடிய கந்தசாமி முதலியார் புத்தகம், விஜயா பதிப்பகம், வாய்ப்பு இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நம்மாழ்வார் ஐயா தான் சொல்லுவாரு, வீட்டுல சமையல் அறை இருக்கு, கழிவறை இருக்கு, படுக்கை அறை இருக்கு, வரவேற்பறை இருக்கு, ஒரு நூலக அறை ஒண்ணு. ஆமா ஆமா. இப்ப என்னதான் கைபேசி இருந்தனாலும் இப்போ நம்ம கைபேசியில பாக்குறோம், படிக்கிறோம். இருந்தாலும் ஒரு நூல்ல இருந்து எடுத்துக்கிறது அது கண்ணை உறுத்தாம இருக்கும். அதனால அந்த மாதிரியான ஒரு நிலையும் வேணும். சட்ட புத்தகமா இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதுக்கான நூல்கள் வச்சிருக்கும் பொழுது ரொம்ப எளிமையாக நம்ம அதை எடுத்து கையாள முடியும். நன்றி நன்றி. வாழ்க்கை வளமுடன். நான் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிமா ஐயா. வணக்கம் ஐயா. இன்னொரு சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, இந்த முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அப்படி காத்துல மேல போயிட்டு வர்றாங்க. அது மாதிரியா இப்ப யாராவது பூமியில இருக்கிறாங்களா ஐயா அது மாதிரி செய்யறவங்க? ஐயா அதனால என்னங்க ஐயா லாபம்? லாபம் இல்ல, நமக்கு ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை. அது இது மாதிரி எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுனா இப்படிலாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதுல வந்து தூண்டும். முதல்ல இந்த நிலையில் இருக்கிறத நம்ம உயர்வங்க ஐயா, அப்புறம் அதை பத்தி யோசிப்போம். நான் அது மாதிரி இருக்காங்களா? அப்படி எல்லாம் யாரும் இருக்கிறாங்களா ஐயா? யாராவது இருக்கிறாங்களா அது மாதிரி? இருக்கிற மாதிரி எனக்கு சூட்சமா கூட இருக்கலாம். எனக்கு வந்து இந்த பருவுடலை பத்தி தான் நிறைய படிச்சிருக்கேன். சூக்கத்தை பத்தி அதிகமா எனக்கு உள்வாங்கலீங்க ஐயா. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்றேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். மோகனா பேசுறேன். ஐயா, நான் இந்த பயிற்சி இந்த பக்கவாட்டுல கையை குத்துறச்ச எனக்கு ஒரு சவுண்ட், அந்த நட்டை உடையிற மாதிரி சவுண்ட் வருது. அது பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்கம்மா, அதனால ஒண்ணும் பண்ணாது. அதனால வலி இருக்குங்களாம்மா? வலி எல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. வலி இல்லைன்னா நீங்க செய்யுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மிளகு சாப்பிடுங்கம்மா, அந்த வலி போயிடும். சரிங்க ஐயா. எப்படிங்க ஐயா, டெய்லி சாப்பிடவா? ஆமாங்கம்மா. சரிங்க ஐயா. மிளகு சாப்பிடுங்க. ஒரு நேரம் தேங்காய் வாழைப்பழம் சாப்பிடுங்கம்மா. என்னதுங்க ஐயா? ஒரு நேரம் சமைக்காத உணவாக தேங்காய், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், பப்பாளி பழம் இது போல எடுங்கம்மா. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எடையும் சரிங்க ஐயா. அதே மாதிரி மேல் வயிறு குறையறதுக்கு எதனா ஆசனம் சொல்லுங்க. மேல் வயிறு குறைக்கிறதுக்கு தான் இந்த ஆலோசனை நான் சொல்றேன். உங்களை பார்த்த உடனே சொல்றேன். ஒரு நேரம் தேங்காய் வாழைப்பழம் வந்து முறையாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேல் வயிறு வந்து ஒரே மாதத்துல குறையும்.
அருகாமையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ கடைகள்ல வந்து ஏதாவது கடுக்காய் பொடியோ அல்லது திரிபுலா பொடியோ நீங்க இரவு உணவுக்கு பின்பு வெந்நீர்ல சாப்பிடுங்கம்மா. ஒரே வாரத்துல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க ஐயா. அதிக நாள் தான் கிடைக்கல, 8 நாள் ஆ, செய்து பாருங்க. தொடர்ச்சியாக அந்த ஊஞ்சலாசனம் உருளாசனம் போடுங்கம்மா. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரிங்கம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா. ஐயா வணக்கம், இஸ்மாயில் பேசுறேன். ஐயா வணக்கம். ஐயா இந்த வலது மூக்கு அடைச்சிக்குதுங்க ஐயா டெய்லி. அது என்ன? வலது மூக்கு அடைச்சது அப்படின்னா இடது பக்கமான ஆசனங்கள் அதிகம் பண்ணுங்க. இந்த இடது பக்கம் வந்து நல்லா கையை வச்சு அடுத்துங்க. சரிங்க. லெப்ட் உருளாசனம் பண்ணுங்க. மேலும் வந்து திரிபுலா எடுத்துக்குங்க ஐயா. பொன்னாவரை சூரணம் எடுத்துக்குங்க இரவுல. சரிங்க. எடுத்துக்கிட்டு மிளகு சாப்பிடுங்க. உங்களுக்கு அடைக்கிறது எந்த சைடுங்க ஐயா அடைக்குது? வலது மூக்கு. வலது மூக்கு அடைக்குதுன்னா இடது பக்கம் சரிஞ்சு படுங்க. சரிங்க. இடது பக்கம் சரிஞ்சீங்கன்னா வலது ஓப்பன் ஆகும். நன்றி. மிளகு அவசியம் எடுங்க ஐயா. சரிங்க ஐயா. நல்லதுங்க. நன்றி. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். ஒருத்தருக்கு இப்போ மூக்குனாவே நுரையீரல், நுரையீரலுக்கான சுவை வந்து காரம். அதே போல வந்து கல்லீரலுடைய வெளியுறுப்பு கண்ணு. அப்ப கண்ணுல வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து கல்லீரலோட தொடர்புடையது. அந்த கல்லீரலுக்கான சுவை வந்து புளிப்பு. இப்படி ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு விதமான ராஜ உறுப்புகளோட தொடர்புடையது. அதே போல சிறுநீரகம். சிறுநீரகம் எப்படி இருக்குதுன்னா காது மாதிரி தான் இருக்குது. அந்த சிறுநீரகத்துக்கான சுவை வந்து உப்பு. உப்பு நீர். அப்ப உப்பு சுவை வந்து ஒரு சிறுநீரகத்தோட தொடர்புடையது. உப்பை குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. அப்போ உப்பை குறைச்சிட்டோம்னாலும் பிரச்சனை. உப்பை குறைச்சிட்டா கண்டிப்பா பயம் வரும். நிறைய நபர்கள் வந்து அந்த மினரல்ஸே இல்லாம உப்பு தப்பு அப்படின்னு சொல்லி உப்பை எடுத்துக்காம விட்டதனுடைய விளைவு பயம் வரும். அதே போல கால்கள் வந்து நேரா நடக்காம சாஞ்சு சாஞ்சு நடக்கிறவங்களுக்கும் உப்பு சுவையில பிரச்சனை இருக்கும். அதனால எந்த சுவைகளையும் வந்து குறைக்கவும் வேண்டாம், கூட்டவும் வேண்டாம். அந்த அறுசுவை தான் மொத்த உடம்பையும் உள்ளத்தையும் தீர்மானிக்குது. அதே போல மண்ணீரலுடைய வெளியுறுப்பு உதடு. உதட்டினுடைய உள்ளுறுப்பு தான் வந்து மண்ணீரல். அதே போல இதயத்தினுடைய வெளியுறுப்பு நாக்கு. இந்த நாக்கு எப்படி இருக்குதோ அதே போலதான் இதயம் இருக்குது. இதயத்துக்கான சுவை வந்து கசப்பும் துவர்ப்பும். அதனாலதான் வெத்தலை பாக்கு போட சொன்னாங்க. பெரியவங்க ஒரு 80-90 வயசு இருக்கிறவங்க கூட வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, கிராமத்துல பார்த்துருப்போம். அதனால அந்த கொட்டைப்பாக்கு வந்து மருந்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்த மருத்துவர் கொட்டைப்பாக்கை வந்து அரைச்சி அதை கேப்சூல்ல அடைச்சு அதை 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கு வந்து அவ்வளவு மருத்துவமாக இருக்கு. அதனால இந்த முடக்குத்தான் தலை, பாதநாராயண தலை, சின்ன சின்ன அந்த மூலிகைகள்ல சூப் வச்சு குடிக்கிறது நம்முடைய உடம்பையும் உள்ளத்தையும் அவ்வளவு மேன்மைப்படுத்துது. அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% நபர்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உடம்பு முழுக்க வாத உடம்பே. காரணம் வந்து புளிச்சதையே சாப்பிடுறது. பேக்கரியில வாங்கி கொடுக்கக்கூடிய உணவுகள் அத்தனையும் புளிப்பு. அடுத்து பால் புளிப்பு, அஸ்கா சக்கரை புளிப்பு, பசிக்காம சாப்பிடுறதும் புளிப்பு. அடுத்து வந்து நெருக்கடியான மனநிலை. அலுவலகத்துல வேலை செய்யறது, பரபரப்பான சூழ்நிலை. அடுத்து 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 ஓட இந்த மூச்சு வந்து தடுமாற்றம் ஆகுது. மூச்சு தடுமாற்றம் ஆகி பிரச்சனை ஆகி மொத்தமாவே வந்து அது வாக்குடம்பாக மாறுறதுக்கான வாய்ப்பாக இருக்கு. ஒரு அமைதியான சூழ்நிலையா அப்படின்னா அறிவு வளர்ந்திருக்குது, நவீனம் வளர்ந்திருக்குது, கருவிகள் வளர்ந்திருக்குது.
என்ன சொல்றதுன்னா, இந்த அணுக்களை கண்டுபிடிச்சது வந்து நம்ம யோகிகளும் ஞானிகளும். ஆனா இன்னைக்கு அணுக்களை கண்டுபிடிச்சது வந்து அணுகுண்டு தயாரிக்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அறிவியல், மெய்யியல் இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மெய்யியல்ல கண்டுபிடிச்ச அணுக்கள்னால இந்த உடம்பு அணுக்களானது, உணவு அணுக்களால் ஆனது, இந்த உலகம் அணுக்களால் ஆனதுன்னு கண்டுபிடிச்ச அந்த மெய்யாளர்களுடைய கண்டுபிடிப்பு இந்த மனித சமூகம் மேன்மை அடைவதற்கும் அமைதி அடைவதற்கும் வாய்ப்பாக இருக்கு. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிட்டு அணுகுண்டு தயாரி பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் உலகமெல்லாம் ஒரு கூட்டாட்சியின் கீழ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்னது. இப்படி 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதனால ஒரு சாதாரணமாக ஒரு புள்ளியில ஆரம்பிக்கிறது, ஒரு ஏதாவது ஒரு சித்த மருத்துவத்துக்குள்ளேயோ ஒரு ஆசன பயிற்சிகளில வரும் பொழுது நீங்க அதுல கடந்து போய்கிட்டே இருக்கலாம். நம்ம இறைமதன் ஐயா தான் சொல்லுவார், நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பழக்கத்தை பின்பற்றிட்டோம், பழக்கத்தை உள்வாங்கிட்டோம். இந்த பழக்கத்தின்பாடுதான் வாழ்க்கை முழுவதும் போகுது. வாழ்க்கையே எப்படி அமையுதுன்னா பழக்கப்பாங்குதான். பழக்கம் வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பழக்கத்தை வந்து நல்ல பள்ளி பருவத்திலிருந்தே இந்த வாழ்க்கை முறையை, ஈகை குணத்தை, ஒரு புரிந்துணர்வை, வாழ்க்கைன்னா என்ன, உடம்புன்னா என்ன, உணவுன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த விஷயங்களை வந்து பள்ளிப்பருவத்திலிருந்தே அந்த மாணவ மாணவிகள் உள்வாங்கிட்டா அதுதான் அது காலத்துக்கும் கடந்து போகுது. அதனால இந்த பழக்க வழக்கம்ங்கிறது ஏதோ சாதாரண சொல்லு கிடையாது. நான் என்ன அப்படின்னா, நான் என்ன பழகி இருக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. நம்ம என்ன பழகி இருக்கிறோமோ அதைத்தான் வாழ்றோம். திரும்ப திரும்ப அதையே தான் செய்யணும். செக்கு மாடு மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த செக்கு மாடு மாதிரி திரும்ப திரும்ப அதையே நம்ம சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அதனால இந்த பழக்கப்பாங்க மாத்துறதுக்கு, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அந்த அதிகாலையில ஒவ்வொரு நாளும் இந்த காலைச்சக்கர நிகழ்வு வந்து பெரிய கொடை. நம்முடைய வாழ்க்கையவே திருப்பி போடும். ஏதோ மருத்துவ செலவு குறையும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மொத்த ஒரு புரிந்துணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய அனுபவம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. காலம் கடந்து போயிட்டே இருக்கு. ஐயா, அந்த புக்கு சொன்னீங்கல்ல, உணவு மருத்துவமா சுவை மருத்துவங்களா? அந்த கந்தசாமி வந்து யாரும் எழுதுறீங்க? ஐயா, உணவு மருத்துவம். அதான் என்கிட்ட ஒரு புக்கு இருந்ததுங்க. அது எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. திரும்ப வாங்கலாம்னு சொல்லி பாக்குறேங்க. அதுதான் கேட்டுங்க. எல்லா புத்தக கடையிலும் கிடைக்குங்களா ஐயா? எல்லா புத்தக கடையிலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கலாங்க ஐயா, இருக்கலாம். இப்போ புக் ஸ்டால்னா மற்ற பதிப்பு போல வந்து பாருங்க, கட்டாயம் கிடைக்கும். சரிங்க, நன்றி 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 ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. இப்போ அந்த சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, சர்க்கரை நோய். ஆமாங்க. அதனால ஏற்படக்கூடிய செரிமான கோளாறுக்கு எந்த விதமான ஆசனம் செய்யலாம் ஐயா? ஐயா, நம்ம இப்போ இந்த தொழுகை இருக்கு இல்லையா, நம்ம கூட முயலாசனம் பண்ணுவோம் இல்லையா? சரிங்க. ஊஞ்சலாசனம், முயலாசனம். இன்னைக்கு முயலாசனம் இன்னைக்கும் கூட போட்டோம். அந்த முயலாசனத்தை போட்டுக்கிட்டு நீங்க சர்க்கரை என்பதே வந்து ஜீரணத்தினுடைய இறுதியில கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் தரமானதாக இல்லை அப்படின்னா அதுதான் சர்க்கரை நோய். அப்போ அதை தரமாக மாற்றிக் கொள்வதற்கு நீங்க சூப் வகைகள்ல காலையில அந்த ஏதாவது ஒரு கீரை, முருங்கைக்கீரையோ அல்லது சிறுகீரையோ அரைக்கீரையோ அப்படி மாத்தி மாத்தி நீங்க சூப் வகைகள் குடிச்சீங்கன்னாவே சர்க்கரை நோய் முழுக்க குணமாகும். நோய்கள்ல வந்து பிசினஸ் இருக்கு. அதுல வந்து சர்க்கரை, அடுத்து கொலஸ்ட்ரால், அடுத்து பிரஷர், அடுத்து வந்து தைராய்டு. இந்த 4 நோய்களை வந்து பிசினஸ் பண்றது, இது வந்து இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்துக்கு வந்து அதை எப்படி உள்வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு.